எனக்கு பொங்கல் பிடிக்காது. When I think of Pongal, I believe that it's one of the very most famous festivals in Tamil Nadu. பொங்கல், சக்கர பொங்கல் தமிழரோட திருநாள். அது வந்து தமிழனுக்குரிய ஒரு அடையாளமா ஒரு ட்ரெடிஷனா நான் பாக்குறேன். நான் வந்து கேரளா, நாங்க ஓணம் எப்படி கொண்டாடுறோம், நம்ம விவசாயம் பண்றோம். பொங்கல்னா புது ட்ரெஸ், காலைல எழுந்து கோயிலுக்கு போறது, அந்த மாதிரி. பொங்கல்னா வந்து ஹோல் ஃபேமிலி கெட் டுகெதர், எல்லாரும் சேர்ந்து ஒரு இடமா இது பண்றது. ரெண்டாவது கரும்பு கண்டிப்பா ஞாபகம் வரும். அண்ட் நல்ல சாப்பாடு. கரும்பு. Pongal means in south they are celebrating Pongal and north they are celebrating same thing. Name is different. Makar Sankranti. விவசாயிகள் தான் அவங்களுக்காக கொண்டாடுற ஃபெஸ்டிவல் தான் பொங்கல். நமக்கு ஆப்வியஸ்லி லீவ் வேணும். மாட்டு பொங்கல் தான். பொங்கலோட நாங்க மாட்டு பொங்கல் தான். கரும்பு. பொங்கல்னு சொன்னா எனக்கு வந்து ஞாபகம் வருது அந்த மோளம் அடிப்பாங்க போகி பண்டிகை. நல்லா அடிப்பாங்க. எனக்கு பொங்கல் தான் வரும். பொங்கல் சொன்னா எங்க ஊர் தாங்க மூலங்க. உங்க ஊருக்கு நம்ம எந்த ஊர்? எங்க ஊரு காரைக்குடி. கரும்பு, வெல்லம், உழவர்கள் தினம், புது சட்டை, புது வேஷ்டி, கரும்பு, புது பொங்கல், புது பானை, எல்லாமே புதுசு. ஆனா அதுல ஒண்ணு மட்டும் பழசு இருப்பாங்க. அது என்னன்னா உப்பு. அதனால ஜல்லிக்கட்டு தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். பொங்கல் தான் எனக்கு லீவு ஞாபகம் வரும். ஃபார்மர்ஸ் ஹானர் பண்ற மாதிரி. அமெரிக்கால தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடுற மாதிரி நம்ம ஊர்ல வந்து கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி சொல்றோம். நமக்கு உழவு தொழிலுக்கு உதவி செய்யற ஆடு மாடுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்றோம். சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் அந்த பொங்கல் கொண்டாடுறது. விவசாயிகள் அவங்க கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். நம்மளோட உழவர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களோட பெருமைப்படுத்துறதுக்காக. Harvesting festival. As I am from agriculture family, we will celebrate Pongal as a big festival. 3 days they will celebrate and then one day they will do cow puja also. Cow puja. ஃபேமிலி கெட் டுகெதர், எல்லாரும் வந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது அண்ட் ஃபன் பீரியட். ஹார்வெஸ்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த உயிர் அதுக்கு என்ன தெரியும், அதை போட்டு அடிச்சு போச்சு. ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு இருக்கு, மஞ்சு விரட்டுன்னு ஒண்ணு இருக்கு, ரேக்லா பந்தயம்னு ஒண்ணு இருக்கு. மாடு வந்துட்டு வரும் கூட்டத்துல, மக்கள் எல்லாம் போயிட்டு ஏதோ பிடிச்சிட்டே போனாங்கன்னா வந்துட்டு ஒரு 10 minutes ஆனா 5 minutes ஏதோ பிடிச்சிட்டே போனா வந்துட்டு வின்னு சொல்லுவாங்க. தமிழோட வீரம். ஜல்லிக்கட்டு நல்லா தெரியும். எங்க ஊர் பக்கத்துல மஞ்சு விரட்டுன்னு நடக்கும். அது பொங்கல் போது நடக்கும். நான் சின்ன வயசுல பல முறை போய் பார்த்துருக்கிறேன். ஏன்னா வந்து தமிழர்களுடைய வீர விளையாட்டு அது. ஆக்சுவலா ஜல்லிக்கட்டு இது வந்து ஆக்சுவலா இது ஏறு தழுவுதல், ரைட்? இப்ப எல்லாத்துலயும் ஐ மீன் மீடியால எல்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வார்த்தை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு தமிழர்கள் வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டு அந்த வீர விளையாட்டு தெரியும். ஆனா அது எதுக்குன்னு ரீசன் பண்றாங்கன்னா ரீசெண்டா அந்த வீடியோஸ்லாம் கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறவங்களும் கஷ்டப்படுறதா இருக்கட்டும். நாங்க வந்து அது ஒரு விளையாட்டா இருக்கோம். நமக்கு அது கலாச்சாரம். கேரளால வந்து யானையை போட்டு படாப்படுத்துறாங்க, அதுக்கு எதுவும் சொல்லல. ஆந்திரால கோழி சண்டை இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, சேவல் சண்டை நடக்குது. அப்ப நீங்க மாட்டை வந்து கொடுமைப்படுத்துறான்னு சொல்றீங்க. கொடுமைப்படுத்தலாம், அதான் சொல்ல வரேன். மாடு ஓட்டம் வந்து அடிக்கிறாங்க, அது கிடையாதுல்ல. மனுஷங்க அந்த காலைங்க 2 பேருமே வந்து ஒன்னா ஈக்குவலா விளாடுற விளாட்டு தான் அது ஜல்லிக்கட்டு பொதுவாகவே. அதெல்லாம் அந்த காலையில ஊக்குவிக்கிறதுக்கு வந்து அந்த எல்லா ஊர்லயும் தான் மாட்டை வெட்டுறாங்க, சாப்பிடுறாங்க. அப்புறம் அதெல்லாம் காளை மாட்டோட இனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் பழங்காலத்துல இருந்து அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். சில பாதிக்கப்படுறது கிடையாது. ஸோ அதுக்கும் நமக்கு இடையில இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்க வேணும் ஃப்ரெண்டா இருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்னா என்ன கை கொடுத்துக்கோம், ஹக் பண்ணி போகலாம். அதே தான் கிட்டத்தட்ட அதுவும். ஆர்மியில வந்து ஹார்ஸ் ரைடிங் இருக்கு இப்போ வரைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு காளை மாடு வந்து எதுக்குன்னா அடுத்த தலைமுறைக்கு காளை மாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா பசுமாடு இல்லாம போயிடும். நம்ம காளை கண்ணு வந்து அந்த பிரீடு இருக்காது. போக போக பார்த்தா இப்ப வேற பிரீட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்தியாவுக்குள்ள. நம்மளோட நாட்டு மாடு பிரீடு வர மாட்டேங்குது. என்னன்னா நாட்டு மாடுக்கு நோய் டக்குன்னு வராது, எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது தான் இந்த சூழ்ச்சி நடக்குது. ஆரம்ப காலத்துல ஐ மீன் எல்லா இடத்துலயும் சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல ஒரு சில இதுல இருந்தது. மாடை கொடுமைப்படுத்துற மாதிரி இல்ல, பட் எனக்கு ஒண்ணு புரியல. கேர்ள்ஸோட சேஃப்டிக்கு அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத போது ஒரு மாட்டோட சேஃப்டிக்காக எல்லாரும் இவ்வளவு இது பண்றாங்க. ஸோ ஐ திங்க் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மனுஷங்களோட சேஃப்டி பார்க்கணும், அதுக்கப்புறம் மாடை பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்போர்ட் தான். நீங்க இப்ப ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பண்றீங்களா, அப்போஸ் பண்றீங்களா?
நாங்கள் எப்பவுமே சப்போர்ட் தான் ப்ரோ பண்ணுவோம். 100% நான் சாப்பிட ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்றேன். நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன். நான் சப்போர்ட் பண்றேன். I am against for Jallikattu. சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் தான் சப்போர்ட் தான் பண்றேன். சப்போர்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். மதுரைக்காரனா நான் வந்து சப்போர்ட் தான் பண்ணுவேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த மண்ணுல பிறந்துட்டேன். I oppose ஜல்லிக்கட்டு. சப்போர்ட். I will oppose the ஜல்லிக்கட்டு. கண்டிப்பா சப்போர்ட் தான் பண்ணுவேன். சப்போர்ட் பண்றேன் சொல்லி. கண்டிப்பா சப்போர்ட் தான் பண்றீங்களா? சப்போர்ட் பண்றேன். அப்போ சப்போர்ட் பண்றேன். பெருமைப்படுறேன். ஸோ அதோட முக்கியமான விஷயம் ஒரு தமிழ் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணும். ஒரு தமிழனா ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு அடையாளம் அடைஞ்சிடக்கூடாதுன்றத நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த தமிழ்னா மட்டும் பார்க்காம எல்லாரும் இந்தியாவை பார்த்து இந்த ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. நான் ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி 4-5 போஸ்ட் போட்டிருக்கேன். We want ஜல்லிக்கட்டு இல்லை, we do ஜல்லிக்கட்டு. பொங்கல் பொங்கல் பொங்கல்ங்கிறாங்க. அப்படின்னா என்னங்க? அதுக்கு என்னதான் அர்த்தம்? நன்றி தாங்க அர்த்தம். நன்றி. எத்தனை பேத்துக்கு நன்றி சொல்றது? 4 பேத்துக்கு நன்றி சொல்றது தாங்க பொங்கல். முதல் நாள் போக்கி. இப்படி போக்கி அப்படிங்கிறது எப்படி போகின்னு மாறுச்சுன்னா பேச்சு வழக்கில் தான் மாறுச்சு. சரிங்க, போகி எதுக்கு கொண்டாடுறாங்க? குலதெய்வத்துக்கு நன்றி சொல்றது தான். குலதெய்வத்துக்கா? ஆமாம், அவங்களுக்கு பொங்கல் வச்சு இது வரைக்கும் எங்களை பார்த்துக்கிட்டதுக்கும் இனிமேல எங்களை பார்த்துக்கிட்ட போகிறதுக்கும் நல்லபடியாக வச்சிரு சாமி அப்படின்னு கொண்டாடுறது தாங்க போகி. நம்ம பேச்சு வழக்கில் ஒன்று இருக்குது, பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதை நம்ம மக்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு டயர் எரிக்கிறது, துணியை எரிக்கிறதுன்னு ஓசோன் மண்டலத்தையும் நாம இருக்க இடத்தையும் நாசம் படுத்திட்டா. அது எல்லாம் இல்லாதவாக்கு கொடுத்தா அவளும் முன்னேறுவா, இவாளும் சந்தோஷப்படுவானோ இல்லையானோ. வறுமையை போக்கி, இல்லாமையை போக்கி, கல்லாமையை போக்கி, வேண்டாததை போக்குறது தான் போகி. மார்கழி பெண்ணே போய் வான்னு சொல்லிட்டு தை மகளே வா வான்னு வரவேற்கிறது தான் நம்ம பொங்கல் பண்டிகை. 5 பூதங்களுக்கும் நன்றி சொல்றது தாங்க பொங்கல். 5 பூதமா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இதுல எது இல்லைனாலும் விவசாயினால உழவ முடியாது. விவசாயத்துக்கு உறுதுணையா இருந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்ற நாள் தான் மாட்டுப்பொங்கல். மாடுனா என்னங்க? செல்வம் தாங்க. அதான் நம்ம ஊர்ல எங்காத்து மாட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எங்காத்துக்கு செல்வம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி செல்வம் தேடி தந்த மாட்டுக்கு கொண்டாடுற ஒரே பண்டிகை தான் மாட்டுப்பொங்கல். மாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, விவசாயத்துக்கு உறுதுணையா இருந்த அத்துணை கால்நடைகளுக்கும் கோழி, ஆடு என எல்லாத்துக்கும் குளிப்பாட்டி கலர்கொடி பூசி மாட்டுக்கு சலங்கை கட்டி ஜல்லுன்னு மகிழ்ச்சியோட சத்தம் போட்டு கொண்டாடுறது தாங்க மாட்டுப்பொங்கல். 4ஆம் நாள் பண்டிகை தான் காணும் பொங்கல். காணும் பொங்கலா? ஆமாங்க, பேர்லயே இருக்கே. நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா கூடி ஒன்னா உட்காந்து பேசி சமைச்சு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறனால தான் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல்ல மார்கழி மாசம் பிடிச்சு வச்ச சாண பிள்ளையார 30 நாள் பிடிச்சு வைப்பாங்க. அந்த 30 நாள் பிடிச்சு வச்ச சாண பிள்ளையார எடுத்துட்டு ஆத்தோரமா போய் கரைப்பாங்க. அப்படி கரைக்கும் போது அங்கிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடத்துல வச்சு மஞ்சத்தூளை வச்சு கலக்கி அவங்களுடைய மச்சான் மேல தெளிச்சு பொண்ணுங்க அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. இவ்வளவுதாங்க காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல்ல இன்னொரு சிறப்பான நாள் என்னதுன்னா, நம்மளுடைய 2 அடியில நமக்கு வாழ்க்கை பல கருத்துக்களை நமக்கு விளக்கியுள்ள வள்ளுவர் தினமும் இந்த நாளில் தான் கடைபிடிக்கிறாங்க. நம்ம பொங்கல் பண்டிகையை பற்றி பார்த்தாச்சு. இப்போ பொங்கல்னா எல்லாத்துக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது டக்கரு தான். அதாங்க ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டா அப்படின்னு எல்லாரும் வாயை பொழக்கிறாங்க. இப்போல்லாம் முன்னெல்லாம் காலை அடக்குனாதான் பொண்ணுன்னு சொன்னாங்க. அதனால பாதி ஆம்பளைங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னாச்சு தெரிஞ்சு. ஆனால் இப்போ அதுவும் இல்லையா, ஒருத்தனுக்கும் ஜல்லிக்கட்டை பற்றி தெரியல. சரி வாங்க ஜல்லிக்கட்டை பற்றி பார்ப்போம். சல்லி காசு கூட என்கிட்ட இல்லை, போயிடுறான்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். ஆமாங்க, காசில் ஒரு துணி மாட்டு கொம்பில் கட்டி யார் அடக்கி அந்த காசை எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தாண்டா அந்த காசு. அது தாங்க சல்லிக்கட்டு. அப்படியே பேச்சு வழக்கில் ஜல்லிக்கட்டுன்னு மாறிடுச்சு. எதுக்குங்க இந்த ஜல்லிக்கட்டு? எந்த மாடு வீரமாக இருக்கோ அந்த மாட்டுக்கு தான் வீரியம் அதிகம்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அதோட மதுளை பிடிச்சி நீ வீரனா நான் வீரனான்னு நிரூபிக்கிற ஒரு விளையாட்டு. இல்லை வீர விளையாட்டு. என் தமிழன் அங்கே நின்று கூப்பிடுவான் பாருங்க விளையாட்டில், வரலாம் வா காளையாவான்னு. அப்படியே அங்கே இருக்க எல்லாரும் வீர தமிழனா மாறுற அந்த ஒரு நொடி, அந்த ஒரு குரல் தாங்க ஜல்லிக்கட்டு. சாப்பிட்டு முடிச்சா பீடா, மிருகத்தை பாதுகாக்க இருக்குடா பீட்டா. அது என்னப்பா பீட்டா? அதாங்க நம்ம பார்த்துக்கிற மாதிரி மிருகங்களையும் பார்த்துக்கிற இருக்க ஒரு அமைப்பு.
இந்தியாவில் விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைகள் இறந்து போறாங்கய்யா. 5000 குழந்தைகள். காரணம், கலப்பின மாடுகள் கொடுக்கும் A1 பால். நாட்டு மாடுல தான் சத்தான A2 பால் கிடைக்கும். இப்போ நீங்க குடிக்கிறது எல்லாம் பன்னிப்பாலையா? பன்னிப்பால். என்னது, ஜல்லிக்கட்டை தடை பண்ணி சாதாரண நாட்டு மாடுகளை அழித்து விட்டா அவ்வளவு வெளிநாட்டு வியாபாரம் பெருகுமா என்ன? சாதாரண மாடா? பால் உற்பத்தியில இந்தியா முன்னணியில உள்ளது. நாட்டு மாடுகளின் சாணத்தை விவசாய உரமாக பயன்படுத்துது. நாட்டு மாட்டினத்தை அழித்தா அந்த வியாபாரங்களை செய்ய வெளிநாட்டு கம்பெனிகள் ரெடியா இருக்கு. ஜல்லிக்கட்டை ஆதரிப்பீர், நாட்டு மாடுகளை பாதுகாப்பீர். வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு, வியாதிக்கு பூட்டு போடு. வீரம் விளைஞ்ச தமிழ் மண்ணாம் மதுரை மண்ணின் வீர திருமகன் டாக்டர் பி ராஜசேகர் அவர்களின் சல்லிக்கட்டின் சத்திரியன், ஆடுகளத்தின் ஆட்டநாயகன், அப்புவின் ஆட்டங்கள். காளைகளே களத்தில் காண கண் இமைக்காமல் காத்திருக்கும் காளை அப்பு, எங்கள் அப்பு. கம்பீரம் வாடி தாண்டினால், தோரணை நின்று ஆடினால், கர்ஜனை சீறி பாய்ந்தால். எழில் ஏரே தமிழ் வீரே, திமிழ் பெருத்த கோயேரே, உன் கார்குழம்பின் அதிர்வினிலே வீரர்களை கலங்கடிக்கும் அனல் நீயே. புழுதி புயல் பரப்பி விழியில் தணல் அடுக்கி வாடி வாசலில் நின்று உன் புறப்பாடு, வெளிவிட்டு ஒடுங்கும் வீரர்கள் மனக்கூடு. அப்பு என்ற அன்பின் உறவே, அடங்காத ஆர்ப்பரிப்பின் செறிவே, மின்னலென உந்தன் வீச்சு, வெடித்ததால் அடங்கும் வீரர் மூச்சு. கண்ட களங்கள் 100, உன் வெற்றியை சொல்லும் இப்பாறு. மதுரை மண்ணின் தீரமே, உனை மறந்திட மனம் வாழுமோ? வீரம் விளைத்த வித்து நீ, மறைந்தாலும் வாழும் அப்பு நீ. இம்மண்ணிலே நீ வெற்றியின் அடையாளம். மாறுமோ உனது புகழாரம்? மரணித்து போனாயோ, மறைந்து போனாயோ, மண்ணை துறந்து போனாயோ? மாயெழில் ஏரே, நீ மறிக்கவில்லை. மதுரை தாயின் கருவிற்குள் நீ மறுபடி முளைக்க சென்று விட்டாய். நீ முளைவிடுவாய் தணல் என, தமிழ் வீரத்தின் மரபென, மஞ்சு விரட்டின் சுவடென. அப்பு என்றும் வரலாறு, அப்பு என்றும் கனல் ஏறு, அப்பு என்றும் புயல் ஏறு, அப்பு என்றும் அழியாத புகழ் ஏறு. அறியாத தமிழா, உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். உன் அடையாளம் இழந்தால் உன் தாய்நாட்டில் நீயும் ஓர் அகதியாய் மாறிடுவாய். கணினியில் கீபோர்டுகளை மட்டும் தட்டுபவர்கள் அல்ல நாங்கள். நம் காளைகளுக்காக ட்விட்டரில் கீற்றுகளை தட்டியவர்களும் நாங்கள்தான். முகமறியா சொந்தங்களையும் முகமறிய செய்த முகப்புத்தகத்தின் உதவியுடன் நம் தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு சேர்த்த முகப்புத்தக இணைய நண்பர்களும் நாங்கள்தான். கார்ப்பரேட்டில் நாங்கள் கூலிகளாக வேலை பார்ப்பது, அங்கே தினக்கூலிகளாக வேலை செய்யும் எங்கள் விவசாய தகப்பனின் ஆசைக்காகவும் கனவுகளுக்காகவும் மட்டுமே. இன்று அவன் உரிமை தொழில் அழியும் நிலை வந்துள்ளது. சும்மா விடுவோமா நாங்கள்? பனை ஏறி நுங்கு கொடுத்து தன் உயிரை கூட பணயம் வைத்த உனக்கு இணையம் மூலம் இங்கு உயிர் கொடுக்கிறோம். கிராமத்துல நீ சேற்று இறங்கி விதைக்கிறாய் அங்கு, நாங்கள் இன்ஸ்டாகிராமத்தில் அதற்கு உறங்காமல் உன் புகழை விதைக்கின்றோம் இங்கு. அரசு கூட உன்னை பயிர்க்கடன் கொடுத்து கடனாளியாக பார்க்கிறது. அதற்கு நீ இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் கவலைக்கிடமாய் இருப்பதையும் நாங்கள் இங்கு பின்ட்ரெஸ்ட் வழியாக கருணை படமாக சமர்ப்பிக்கிறோம். ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும் இடம்தான் லிங்க்டின் நெட்வொர்க். அங்கு உன் ப்ரொஃபஷனலிசம் பற்றிய இடம் பெறுவது உன் நெற்கதிரின் ஒர்க். அங்கு நீ பயிருக்கு பாய்ச்ச தண்ணி இல்லாமல் வறட்சியான நிலங்களை உற்று நோக்கி கொண்டிருக்க, இங்கு வாட்ஸ்அப்பில் உன் வாடிய முகத்தை உலகறிய செய்ததும் நாங்களே. இப்படி எல்லா தொழில்நுட்பத்தையும் அறிய வைக்க காரணம் நீங்கள்தான். இன்று உங்களுக்காக குரல் கொடுப்பதில் எங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. நாங்கள் இங்கு கணினியில் காலத்தை ஓட்டினாலும் காலத்துக்கும் அழியாத விவசாயத்தை என்றும் அழிய விடாமல் பாதுகாப்போம். வரும் தலைமுறைக்கும் விவசாய விழிப்புணர்வை கொண்டு செல்வது மட்டுமல்லாமல்
விவசாயத்தையும் கொண்டு செல்வோம் என உறுதி கூறுகிறோம். எது எப்படியோ பெற்றோரால் மனிதனானோம், பீட்டாவால் தமிழரானோம். தமிழ் எங்கள் பேச்சு மட்டுமல்ல, எங்கள் உயிர் மூச்சும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. காப்போம் நம் கலாச்சாரம், பாதுகாப்போம் நம் பண்பாடு பாரம்பரியம். ஜல்லிக்கட்டு நம் கைகளை கூட்டு, ஒன்றிணைவோம் தமிழனாய்.